மெட்ராஸ் வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு வணக்கம். 2024 நவம்பர் 26 செவ்வாய்க்கிழமை அதிகாலை வானிலை அறிக்கை. நேற்று நாம் அறிவித்திருந்தபடியே தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் நள்ளிரவு ஒட்டிய நேரத்தில் மழைப்பொழிவு துவங்கியது. நேற்று இரவு 10 மணி முதல் 1 மணி நேரத்திற்கு சென்னையில் விட்டுவிட்டு மிதமான மழை முதல் கனமழை பதிவாகியுள்ளது. இதில் அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கத்தில் 35 மில்லிமீட்டர் மழையும் கோடம்பாக்கத்தில் 28 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. மேலும் தற்போதைய வானிலை அமைப்பை பொறுத்தவரையில் நேற்று தெற்கு மத்திய வங்கக்கடல் மற்றும் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் தென்கிழக்கு பகுதிகளில் நீடித்து கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தற்பொழுது வடக்கு வடமேற்காக நகர்ந்து இலங்கையின் தென்கிழக்கு பகுதி மற்றும் அதனையொட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடலில் ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. இது இன்று முற்பகல் அல்லது பிற்பகலுக்குள் இந்திய வானிலை ஆய்வு மையத்தால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தற்பொழுது சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே 800 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுவைக்கு தென்கிழக்கே 720 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகைக்கு தென்கிழக்கே 610 கிலோமீட்டர் தொலைவிலும், இலங்கையின் திரிகோணமலைக்கு தெற்கு தென்கிழக்கே 320 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது மிக மெல்ல வடக்கு வடமேற்காக நகர்ந்து இன்று நள்ளிரவு மற்றும் நாளை காலை வேளைகளில் இலங்கையின் வடகிழக்கு பகுதி மற்றும் அதனை ஒட்டியுள்ள தமிழகத்தின் டெல்டா கடலோர மாவட்டங்களை ஒட்டிய கடல் பகுதிக்கு வந்து நிலை கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த அமைப்பு நிலை கொள்ளும் பொழுது ஸ்டாலிங் சினரியோ என்று அழைக்கப்படும் 24 மணி நேரம் முதல் 40 மணி நேரத்திற்கு ஒரே இடத்தில் இந்த நிகழ்வு அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பசிபிக் ஓஷன் ரிட்ஜ் மற்றும் இண்டோ பசிபிக் ரிட்ஜ் மற்றும் அரேபியன் சீ ரிட்ஜ் என்று அழைக்கப்படும் இருவேறு உயரழுத்த பகுதியின் காற்றின் அமைப்பில் இந்த நிகழ்வு இடையே அமையும் என்பதால் இந்த நிகழ்வின் நகர்வு மிக மெல்ல அமைந்து ஒரே இடத்தில் நீடிக்கும் என்பதால் தமிழகத்தின் டெல்டா மாவட்ட மழைப்பொழிவானது இன்று முற்பகலில் இருந்து படிப்படியாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இன்று மாலை அல்லது இரவு முதல் தொடர் மழைப்பொழிவானது வரும் 28ஆம் தேதி முற்பகல் வரை டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளான கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த டெல்டா மாவட்ட மழைப்பொழிவானது ஒரு 30 முதல் 48 மணி நேரத்திற்குள் ஒரு 30 முதல் 55 அல்லது 60 சென்டிமீட்டர் வரை சில இடங்களில் அதீத மழைப்பொழிவாக பதிவாக வாய்ப்புள்ளது. இதனால் பொதுமக்கள் இன்று மாலை அல்லது இரவுக்கு மேல் தொடர் மழை பதிவாகும் பொழுது அவசியமின்றி வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் அத்தியாவசிய பொருட்களான பால், உணவுப் பொருட்கள் உள்ளிட்டவற்றை இன்று மாலைக்கு முன்னரே பொதுமக்கள் அனைவரும் தங்கள் வீட்டில் வாங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நேற்று இரவு தொடங்கிய மழைப்பொழிவானது இன்று முற்பகலில் விட்டுவிட்டு சில இடங்களில் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இன்று பிற்பகல் அல்லது மாலைக்கு மேல் தமிழகத்தின் வடகடலோர பகுதிகளான திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் மழைப்பொழிவானது படிப்படியாக இன்டென்சிட்டி என்று அழைக்கப்படும் மழையின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த நிகழ்வு வரும் 28ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனையொட்டியுள்ள வடகடலோர மாவட்டங்களை நோக்கி நகர துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்டா மாவட்டங்களில் ஒரு 48 மணி நேரம் ஒரே இடத்தில் நீடித்த பின் இந்த நிகழ்வு வடக்கு வடமேற்காக நகர்ந்து வரும் 29ஆம் தேதி அல்லது 30ஆம் தேதி முற்பகலுக்குள் மிக மெல்ல நகர்ந்து ஒரு செயலிழந்த அமைப்பாக ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அல்லது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக சென்னை, நாகை இடையே புதுவை அல்லது காரைக்கால் அருகே கரை கடக்க அதிக வாய்ப்புள்ளது. மேலும் வாய்ப்பு 2ஆக இந்த நிகழ்வானது மேலும் வடக்கு வடமேற்காக நகர்ந்து ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அல்லது ஒரு மார்ஜினல் சைக்ளோன் என்று அழைக்கப்படும் ஃபென்கல் புயலாக வரும் 28ஆம் தேதியில் வலுப்பெற்று
29 மாலை அல்லது 30ஆம் தேதி மதியம் அல்லது மாலைக்குள் நெல்லூர் மகாபலிபுரம் இடையே சென்னை அருகே கரை கடக்க வாய்ப்புள்ளது. மேலும் இந்த இரண்டு வாய்ப்புகளில் ஏதாவது ஒரு வாய்ப்பே இந்த நிகழ்வில் தமிழகத்தில் அல்லது தெற்காந்திரா ஒட்டிய சென்னையை ஒட்டிய பகுதிகளில் கரை கடக்க வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வு விலகிச் செல்வதற்கு துளியும் வாய்ப்பில்லை என தெரிய வந்துள்ளது. இதனால் தமிழகத்தின் உள் மாவட்ட மழைப்பொழிவானது இன்று மாலை அல்லது நாளை மதியத்திற்குள் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனையொட்டியுள்ள மேற்கு மாவட்டங்கள் வரை மழைப்பொழிவை எட்டிப்பிடித்து மழைப்பொழிவு மிதமான மழை முதல் கனமழையாகவும் கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அடுத்து வரும் 48 மணி நேரத்தை பொறுத்தவரையில் இன்று மாலை முதல் தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்களில் தொடங்க இருக்கும் படிப்படியாக அதிகரிக்கும் மழைப்பொழிவானது வரும் 27ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி இடைப்பட்ட நாட்களில் தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்களான திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் அதனையொட்டியுள்ள உள் மாவட்ட பகுதிகளான வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் மேற்கு மற்றும் பெரம்பலூர், அரியலூர், திருச்சி, கரூர், சேலம் உள்ளிட்ட ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மிக கனமழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்களை ஒட்டிய இடங்களில் சில இடங்களில் 20 முதல் 30 சென்டிமீட்டர் வரை அதி கனமழையும் ஓரிரு இடங்களில் அதீத கனமழையும் இந்த நிகழ்வு கரை கடக்கும் போது ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனையொட்டியுள்ள உள் மாவட்டங்களில் பெரும்பாலான நீர்நிலைகள் முழு கொள்ளளவை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் டெல்டா மாவட்டங்களில் ஆறுகளில் உள் மாவட்டங்களில் அதிக அளவில் மழை இந்த நிகழ்வு டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனையொட்டியுள்ள உள் மாவட்டங்களில் அதிகமான மழைப்பொழிவை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுவதால் ஆறுகளில் ரன் ஆஃப் என்று அழைக்கப்படும் அதிகளவு நீர்வரத்து இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் டெல்டா மாவட்டங்களில் கடலில் கலக்கும் இடத்தில் சற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதால் பொதுமக்கள் தாழ்வான பகுதிகள் மற்றும் ஆறுகளுக்கு அருகே வசிக்கும் பொதுமக்கள் மேடான பகுதிக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த மழைப்பொழிவானது டெல்டா மாவட்டங்களில் வரும் 28ஆம் தேதி முற்பகலிலிருந்து தீவிரம் குறைந்து ஒரு மிக கனமழை பொழிவாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் 26ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி இடைப்பட்ட நாட்களில் தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் தெற்கு ஆந்திராவில் இந்த மழைப்பொழிவானது தீவிரமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த நிகழ்வு வரும் 29ஆம் தேதி அல்லது 30ஆம் தேதி கரை கடந்த பின் ஒரு செயலிழந்து தமிழகத்தின் உள் மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கேரளாவின் வடக்கு பகுதி மற்றும் தெற்கு உள் கர்நாடகா பகுதிகள் வழியாக அரபிக்கடலுக்கு சென்ற பின் மீண்டும் இந்த நிகழ்வு சற்று தீவிரமடைந்து மெதுவாக மேற்கு நோக்கி அரபிக்கடலில் நகரும் என எதிர்பார்க்கப்படுவதால் கீழ்திசை காற்றானது புல் எஃபெக்ட் ரெயின்ஸ் என்று அழைக்கப்படும் கீழ்திசை காற்றை இந்த நிகழ்வு ஈர்த்து தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் வடகடலோர மாவட்டம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை முதல் கனமழையும் சில இடங்களில் மிக கனமழையும் தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் இந்த நிகழ்வின் மழைப்பொழிவானது வரும் டிசம்பர் 2 அல்லது 3 வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு மேலும் ஒரு நிகழ்வு வங்கக்கடலில் தெற்கு அந்தமான் மற்றும் அதனையொட்டியுள்ள சுமத்ரா தீவு பகுதியில் உருவாகி டிசம்பர் 6ஆம் தேதிக்குள் தமிழகத்தின் வடகடலோரம் அல்லது மத்திய கடலோர மாவட்டங்கள் இலங்கையை ஒட்டிய பகுதிகளை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுவதால் டிசம்பர் 12 வரை அடுத்தடுத்த நிகழ்வுகளால் தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் உள்ள நீர்நிலைகள் முழு கொள்ளளவை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த நிகழ்வு தற்போது நீடிக்கும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கையின் வடகிழக்கு முனையை அடையும் பொழுது இந்த நிகழ்வு எங்கு துல்லியமாக தமிழகத்திலோ அல்லது சென்னையில் கரை கடக்குமா என்பது துல்லியமாக தெரிய வரும். இதனால் தொடர்ந்து வானிலை அறிக்கை இணைந்திருக்கும். மேலும் இது போன்ற வானிலை அறிக்கையை பெறுவதற்கு மெட்ராஸ் வெதர்மேன் வானிலை ஊடக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் செய்து கொள்ளவும், ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் செய்து கொள்ளவும். வானிலை அறிக்கை கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.